எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த வழக்கினுடைய குற்றவாளிகளை அம்பலப்படுத்த வேண்டும் என்று காவல் நிலையத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறிய சகோதரியினுடைய விவரங்களை வெளியிட்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ஆனா திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு என்ன தெரியுமா நடந்தது? நேற்றைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல, இதற்காக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும்னு கேட்டோம், தமிழ்நாடு அரசு அமைத்து கொடுத்தது. இதற்காக நிறைய உபகரணங்கள், மின்னணு உபகரணங்கள் வேணும், ரகசியங்கள் பாதுகாக்கிறதுக்குன்னு கேட்டோம், அதையெல்லாம் செலவு செய்து அமைத்து கொடுத்தது. சாட்சி சொல்ல வருகிறவர்களுடைய விவரங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னோம், அதையும் அரசு செய்து கொடுத்தது. யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விவரங்கள், யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் நேரடியாக சாட்சி சொன்னால், நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்தால் அவர்களுக்கு ஏதேனும் சங்கடம் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எங்கிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் இந்த வழக்கிலே ஆஜராகி இந்த வழக்குக்கு தங்களுடைய சாட்சியங்களை தரலாம் என்கிற சூழலை உருவாக்குவதற்கு இந்த அரசு எல்லா வகையிலும் துணை நின்றது. யாருன்னே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவங்களுடைய முகம் தெரியலையே. இந்த வழக்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்களே தமிழ்நாடு அரசு. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற செயல் மகத்தான செயல் என்றுதான் நான் சொல்வேன். இந்த வழக்கு ஒரு மைல்கல் என்று சொல்வேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடத்துவதற்கு கூட இனி எவராக இருந்தாலும் அஞ்ச வேண்டும் என்கிற நிலையிலிருந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன்.